உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் எத்தனை கல்லூரிகள் வந்து அட்டானமஸாக இருக்குதுன்னு முதல்ல இந்த வருடம் பார்க்கும் பொழுது இப்பொழுதே 114 கல்லூரிகள் வந்து அட்டானமஸோட இந்த வருடம் உள்ளே வரப்போகிறாங்க. அதே போல் நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சொல்லும் பொழுது நான் அட்டானமஸில் ஒரு 10 காலேஜஸ் நல்ல கல்லூரிகள் இருப்பதாகவும் அட்டானமஸில் ஒரு 40லிருந்து 50 கல்லூரிகள் அட்டானமஸ் கல்லூரிகள் இந்த வருடம் எந்தெந்த புதிய கல்லூரிகள் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தனியாகவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். TNEA 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் கல்லூரிகள் என்னென்ன, இந்த வருஷம் புதிதாக ஏதாவது கல்லூரி அட்டானமஸ் ஆகியிருக்குதா அவர்களுடைய ஏரியாவில் அப்படிங்கிற பற்றின டவுட்ஸ் வந்து நிறையா இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வேல்ராஜ் சார் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா அட்டானமஸ் காலேஜஸும் நல்ல அட்டானமஸ் காலேஜஸ் அல்ல, அதுலேயே 50% ஆஃப் அட்டானமஸ் கல்லூரிகள் தான் நல்ல கல்லூரிகளாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக இப்போ ரீசண்டாக ஒரு ETV பாரத் அப்படிங்கிற ஒரு டிவியில் வந்து அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதனால் அட்டானமஸ் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல கல்லூரிகளா அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதன்படி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் எத்தனை கல்லூரிகள் வந்து அட்டானமஸாக இருக்குதுன்னு முதல்ல பார்க்க போகிறோம். எந்தெந்த கல்லூரிகள் அட்டானமஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து செங்கல்பட்டில் 10 கல்லூரிகள் வந்து அட்டானமஸ் கல்லூரிகளாக இந்த வருடம் வரப்போகிறது. சென்னை 4, கோயம்புத்தூரில் 27 கல்லூரிகள் இந்த வருடம் 2024 TNEA கவுன்சிலிங்குள்ளே இருக்கும். கடலூரில் 1, திண்டுக்கல் 2, ஈரோடு 7, காஞ்சிபுரம் 6, கன்னியாகுமரி 1, கரூர் 2, கிருஷ்ணகிரி 3, மதுரை 2, நாகப்பட்டினம் 1, நாமக்கல் 11, பெரம்பலூர் 1, புதுக்கோட்டை 1, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, திருவள்ளூர் 12, தூத்துக்குடி 1, திருச்சிராப்பள்ளி 7, திருநெல்வேலி 2, திருப்பூர் 1, விழுப்புரம் 1, விருதுநகர் 4. டோட்டலாக 114 engineering colleges are come to TNEA 2024 as அட்டானமஸ் காலேஜஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் 85 கல்லூரிகளாக இருந்தது. அதற்கப்புறம் செஷன் முடிய அதாவது கவுன்சிலிங் முடிய சில கல்லூரிகள் அட்டானமஸ் ஆச்சு. ஆனால் இந்த வருடம் பார்க்கும் பொழுது இப்பொழுதே 114 கல்லூரிகள் வந்து அட்டானமஸோட இந்த வருடம் உள்ளே வரப்போகிறாங்க. இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும் பொழுது இதில் மெயினாக பார்க்குறப்போ ஜோன் பொறுத்த வரைக்கும் சென்னை ஜோனில் 34 கல்லூரிகள், கோயம்புத்தூர் ஜோனில் 55 கல்லூரிகள், மதுரை ஜோனில் 7 கல்லூரிகள், திருநெல்வேலி ஜோனில் 8 கல்லூரிகள், திருச்சி ஜோனில் 10 கல்லூரிகள் என 114 கல்லூரிகள் வந்து ஜோன் வைஸ் பார்க்கும் பொழுது இருக்கிறது. அடுத்து அதில் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து 3 கல்லூரிகள் வந்து அட்டானமஸ் கல்லூரிகளாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் 5 கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரியாக இருக்குது. ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 102 கல்லூரிகள் வந்து அட்டானமஸ் கிரேடோடு இருக்குது. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில் 4 கல்லூரிகள் அட்டானமஸோடு சேர்த்து 114 கல்லூரிகள் வந்து அட்டானமஸாக இந்த வருடம் இருக்கிறது. இப்போது நாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக எப்படி இருக்குது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக, ரைட்? ஸோ ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்குறோம். ஸோ விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடியது TNEA காலேஜ் கோடு கரெக்டாக பார்த்துக்கோங்க. மெப்கோ ஷ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ், காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் PSR இன்ஜினியரிங் காலேஜ். இந்த 4 கல்லூரிகள் விருதுநகர் மாவட்டத்திலும், IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் மாவட்டத்திலும், இந்த வருடம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அட்டானமஸ் கல்லூரிகள் என்று சொல்லப்படக்கூடியதில் முதல் வரிசையில் இருக்கிறது 2656 பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். திருப்பூர் மாவட்டத்தில் இது ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் அட்டானமஸ் வாங்கியிருக்கிறார்கள். ஸோ பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர். அடுத்ததாக பிரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலி, PSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருநெல்வேலி. இது 2 திருநெல்வேலியில். அடுத்து திருச்சிராப்பள்ளி என்று இருக்கும் பொழுது இந்த வருடம் புதிதாக வந்திருக்கக்கூடிய சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த வருடம் புதிதாக வந்திருக்கிறது. MAM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி புதிதாக வந்திருக்கிறது. MIET இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வருஷம் அட்டானமஸ் வாங்கி புதிதாக வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டுமே தான்
அட்டானமஸ் கிரேடில் இருக்கிறது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூரை பொறுத்தவரை ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது மூன்றும் ஒரே மேனேஜ்மெண்ட், ஒரே பிளேஸ்மெண்ட், எல்லாம் ஒன்று தான். அடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், பிரத்யூஷா, வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சகுந்தலா, JNN இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங், இதெல்லாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் கல்லூரிகள். சிவகங்கையை பொறுத்தவரை அழகப்ப செட்டியாரும் KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் இருக்கிறது. சேலத்தை பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சேலம். ராமநாதபுரத்தை பொறுத்தவரை சையத் ஹம்மால் இன்ஜினியரிங் காலேஜ். புதுக்கோட்டையை பொறுத்தவரை கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பெரம்பலூரை பொறுத்தவரை தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ். நாமக்கல்லை பொறுத்தவரை விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமென், KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பாவை இன்ஜினியரிங் காலேஜ், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், முத்தாயம்மல் இன்ஜினியரிங் காலேஜ், மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் கல்லூரிகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வருடம் அட்டானமஸாக வந்திருக்கிறார்கள். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் கல்லூரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 கல்லூரிகள் அட்டானமஸ். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் இந்த வருடத்திலிருந்து, அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், என்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அடுத்து வந்து M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் அண்ட் VSB இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், இது ரெண்டும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் கல்லூரிகள். சென்ட் சேவியர்ஸ் கேத்தோலிக் அப்படிங்கிற கல்லூரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அட்டானமஸ் கல்லூரியாக இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து இதெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஈரோட்டை பொறுத்தவரை பண்ணாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியும், கொங்கு இன்ஜினியரிங் கல்லூரியும், வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியும், நந்தா பொறியியல் கல்லூரியும், ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் கல்லூரியும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் கல்லூரியும், அல் அமீன் இன்ஜினியரிங் கல்லூரியும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் கல்லூரிகளாக பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 2 கல்லூரிகள், ஒன்று PSNA, இன்னொன்று NBR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. கடலூரை பொறுத்தவரை அண்ணாமலை யூனிவர்சிட்டி. கோயம்புத்தூரை பொறுத்தவரை PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, டாக்டர் மகாலிங்கம் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, டாக்டர் NGP இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கரெக்டாக பார்த்துக்கோங்க, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன், தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக பார்க்கப்படுகிறது அட்டானமஸ் என்ற முறையில். அடுத்ததாக சென்னை, நம்மளுடைய CEG கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ACT, மீனாட்சி சுந்தரராஜன் சென்னை இந்த வருடம் அட்டானமஸாக மாறி இருக்கிறாங்க. MIT கேம்பஸ் அடுத்து செங்கல்பட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா MIT கேம்பஸ் செங்கல்பட்டு, ஸ்ரீ சிவசுப்பிரமணியனார் SSN செங்கல்பட்டு, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், OMR ரோட்டில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் 1317, நிறைய சென்ட் ஜோசப்ஸ் இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு, சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டிடியூட் அவங்களுடைய செகண்ட் காலேஜ் செங்கல்பட்டு, SRM வள்ளியம்மை செங்கல்பட்டு, KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி செங்கல்பட்டு, ஜெருசேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு, நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு, மொகமத் சதக்
ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 114 அட்டானமஸ் கல்லூரிகளாக பார்க்கப்படுகிறது. உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளை நீங்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து கட்டாயமாக மாணவர்கள் நல்ல கல்லூரியை சூஸ் பண்ணணும். அதே போல் நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சொல்லும் பொழுது நான் அட்டானமஸில் ஒரு 10 காலேஜஸ் நல்ல கல்லூரிகள் இருப்பதாகவும் அட்டானமஸில் ஒரு 40லிருந்து 50 கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் இருப்பதாகவும் இடிவி பாரத்திற்கு கொடுத்த அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஸோ மாணவர்கள் அந்த கல்லூரி என்ன என்பதை நேரில் சென்று ஆராய்ந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குதான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து மாணவர்கள் உங்களுக்கான ப்ரெஃபரன்ஸை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ரைட்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அட்டானமஸ் கல்லூரிகள் இந்த வருடம் எந்தெந்த புதிய கல்லூரிகள் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தனியாகவும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ மீனாட்சி சுந்தரராஜன் வந்து சென்னையில் வரக்கூடிய புது கல்லூரி, திருச்சிராப்பள்ளியில் சாரநாதன், திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வருடம் அட்டானமஸாக வருகிறது. திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் கேர், விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கேம்பஸ் கோயம்புத்தூர், எம்ஏஎம் திருச்சிராப்பள்ளி, சையத் அம்மாள் ராமநாதபுரம், முகமது சத்தக் செங்கல்பட்டு, ஸ்ரீ சக்தி கோயம்புத்தூர், இஜிஎஸ் பிள்ளை நாகப்பட்டினம், எம்ஐஇடி திருச்சிராப்பள்ளி, கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புனல்குளம் போன்ற 13 கல்லூரிகள் இந்த வருஷம் ஆஸ் ஆன் டுடே இன்று வரைக்கும் அட்டானமஸ் வந்த கல்லூரியினுடைய எண்ணிக்கை 114. இந்த வருடம் வாங்கியிருக்கிறவர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 13 கல்லூரிகள் அட்டானமஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி நியூ அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஃபார் த இயர் 2024-2025 அகாடமிக் இயர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வழக்கம் போல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டிஎன்இஏ சம்மந்தப்பட்ட அனைத்து சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்காக கொண்டு வரப்போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் ரிகார்டிங் TNEA 2024. மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwin.